ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோடில் நம்ம 2016 வருஷம் ஒரு கொரியன் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான மிஸ்ஸிங் யூ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோயினுக்கு 5 வயசு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பாவை ஒரு சீரியல் கில்லர் கொலை செஞ்சிடறான். கொலை செஞ்சுட்டு அவன் திருப்பி ஜெயிலுக்கு போயிடுறான். அவன் திருப்பி 15 வருஷம் கழித்து வெளியில் வர்றான். வெளியில் வந்தோடனே நம்ம ஹீரோயின் காத்திருந்து 15 வருஷம் கழித்து அவனை எப்படி பழி வாங்குறாங்கன்றதான் அந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே கோர்ட்டில் ஜட்ஜு ஒரு குற்றவாளிக்கு 15 வருஷம் சிறை தண்டனை அறிவிக்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் இவன் 7 கொலை பண்ணியிருக்கான், ஆனால் இவனுக்கு 15 வருஷம் தான் ஜெயில் தண்டனை கொடுக்குறீங்க, இது பத்தாது, இவனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவனை அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு தள்ளுமுள்ளாகுது கோர்ட்டில். ஆனால் ஜட்ஜு இவன் மேலே ஒரு கொலை தான் ப்ரூஃப் ஆகிருக்கு, அதனால் அதுக்கு தான் தண்டனை கொடுக்க முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு கோர்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அவன் 15 வருஷம் கழித்து திருப்பி வெளியில் வர்றான். ஆனால் அப்படி இருந்தும் போலீஸ்க்கு இவன் மேலே ஒரு டவுட் இருக்குது. இவன் என்ன தான் 15 வருஷம் ஆனாலும் இவனை நம்ப முடியாது. அதனால் இவனை எப்போவுமே 2 பேரை இவனை ஃபாலோ பண்ண சொல்லி ஒரு டிடெக்டிவ் ரெண்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அனுப்புகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் இவன் தான் நம்ம அப்பாவை கொண்டது, அதனால் இவனை நம்ம எப்படியா பழி வாங்கி ஆகணும்னு இவன் எங்கெங்கே போகிறான், என்னென்ன பண்ணுறான்றத நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு வேலைக்கு சேர்ந்து, ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு சேர்ந்து அங்கேருந்தே இவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம இந்த கதையில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துச்சுன்றதான் இந்த படமே. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சும்மா ஸ்க்ரீன் பிளே ஒரு போகிறதே தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக போகும். இந்த படத்தோட ஹீரோயின் சிம் யன் யங் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஹாஞ்சிமோ, அவரும் எந்தெந்த காட்சிகளுக்கு எந்தெந்த மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ் தேவை அப்படின்றத கரெக்டாகவே பண்ணி எடுத்திருக்காரு. அவரும் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கேமராமேனோட ஒர்க்கும் சொல்லி ஆகணும். ஓப்பனிங்லேருந்து எண்டிங் வரையும் கேமராவோட வியூஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். படத்தில் டிடெக்டிவாக வர்ற கிம் ஹோம்பா அவரும் நல்லாவே நடிச்சிருக்காரு. இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, சில செக்ஸுவல் கண்டென்ட் இருக்குது. ஒன்லி மெச்சூர்டு ஆடியன்ஸ் தான் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.2, நம்மளோட ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. இந்த படம் நம்மளை பொறுத்தவரை ஒரு டீசெண்டான வாட்ச் தான். மேலும் இது போன்ற உலக திரைப்படங்களை விமர்சனத்துக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ.